சின்ன தென்னம்பிள்ளைகளும் இல்லாத இடங்களுக்கும் வந்து வச்சிருக்கு. பாருங்க, இந்த காணியெல்லாம் வேலை செய்து எல்லா மரத்துக்குமே வந்து அதர் எடுத்து மரத்துல தேங்காயோட காணி இருக்கு. வணக்கம், நான் தர்மா. இன்றைக்கு எங்க நிக்கிறேன்னா, இந்த இடம் கொடிகாமம் பருத்தித்துறை வீதி. இந்த இடத்துல வந்து இன்றைக்கு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. அந்த காணியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். எங்களை நிறைய பேர் கேட்கிறவ இந்த காணிகள் விற்பனைக்கு இருந்தா சொல்லுங்கோ, நாங்க வாங்க வேணும்னு சொல்லி கேட்பீங்க. அதே நேரம் காணியில முதலீடு செய்யறது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். அதிகளவான லாபத்தை பெற்றுத்தார ஒன்றாக காணியில முதலீடு செய்கிற இருக்கும். அதே நேரம் இந்த காணி வந்து தென்னை மரங்களை கொண்ட காணி. இப்ப உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல தேங்காய் என்ன விலை போகுதுன்னு சொல்லி. யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்லாம இலங்கையிலேயே தேங்காய்க்கு வந்து இப்ப நல்ல ஒரு விலை ஒன்று போகுது. இப்ப நான் உங்களுக்கு அந்த காணியை கொண்டு போய் காட்டுறேன். இந்த காணியை வாங்கணும்னு சொன்னா நீங்க எப்படி யாரை தொடர்பு கொள்ளணும் என்ற விவரங்களையும் இந்த காணொலியில் உள்ளடக்கி தாரேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். இந்த காணிக்கு நீங்க வரணுமெண்டா, இந்த காணி வந்து கொடிகாமம் நகரத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னா இந்தியால வந்து பரணி இருக்கு. இப்ப நான் நிக்கிற இடம் வந்து கொடிகாமம் நகரத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்துல நிக்கிறேன். கொடிகாமம் பருத்தித்துறை வீதி. இந்த கொடிகாமம் பருத்தித்துறை வீதியில வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சங்கக்கடை ஒன்று இருக்கு. அந்த சங்கக்கடைக்கு பக்கத்து இதுல பாருங்க, இதுல வந்து ஒரு ஒழுங்கி ஒன்று போகுது. இந்த வீதியில வந்து 3 கல்வீடு இருக்கு. அந்த கல்வீடு 3 கடந்தா பிறகு அதுக்கு அடுத்ததாக வர காணி தான் இந்த காணி. நான் இப்ப அந்த காணியை உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். இதுதான் விற்பனைக்கு வந்திருக்கிற காணி. இந்த காணியை பாருங்க. முன்னுக்கெல்லாம் காவொலியால இந்த வேலி அடைச்சிருக்கணும். ஆரம்ப காலங்கள்ல இப்படித்தான் வேலி எல்லாம் அடைப்பினோம். இந்த காணி முழுவதுமே தென்னை மரங்கள்லாம் காணப்படுது. இந்த காணி வந்து மொத்தமாக 28 பிறப்புகளை கொண்ட காணி. 14 டெண்டாக வந்து அதுல வந்து இல்ல போட்டீங்க பாருங்க. அதுல பாருங்க, இந்த காணியெல்லாம் வேலை செய்து எல்லா மரத்துக்குமே வந்து அதர் எடுத்து அதுக்குரிய பசலை எல்லாம் வந்து தாட்டி இருக்கிறேன் பாருங்க. முழு வேலையை முடிஞ்சு அப்படியே காணியெல்லாம் உழுது பண்படுத்தின காணியா தான் இருக்கு. காணி முழுவதும் தென்னை மரம் தான். உடனடியாக வருமானம் எடுக்கலாம். பாருங்க, நான் காட்டுறேன். தேங்காய மரத்துல தேங்காயோட காணி இருக்கு. பாருங்க, தேங்காயோட காணி இருக்கு. மரங்கள் எல்லாமே தேங்காயோட நிக்குது. அதே தான் பாத்தீங்கன்னா சில மரங்கள் காய்க்கிற நிலைமையிலையும் இருக்கு. சில மரங்கள் காய்ச்சபடி இருக்கு. இதுல வந்து பனைமரம் நிக்குது. பனைமரம் வருமானம் தரக்கூடிய பனைமரங்கள்லாம். இந்த காணியை முழுவதுமே உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இங்கால சின்ன சின்ன தென்னை மரங்கள் வச்சிருக்கேன். அதை பாருங்க, நிறைய காய்ச்சி இருக்கு அந்த மரம். அங்கால இதான் அந்த காணியின் இல்ல பாருங்க, அந்த அப்படியே வருது. காணியில வேலி எல்லாமே சீரா வந்து அடைச்சிருக்கிறோம். ஆடு மாடு வராத அளவுக்கு தான் அடைச்சிக்கிறது. பாருங்க, எல்லாம் முழுவதும் தென்னை மரங்களை தான் தென்னம் பிள்ளைகளை வந்து நட்டிருக்கிறோம். தென்னை இல்லாத இடமெல்லாம் நட்டுக்கிறாரு. குட்டி காணி. இந்த காணியை நீங்க வாங்கணும்டா, இதுல வந்து இல்ல தொலைபேசி இலக்கம் இருக்கு. அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். பாருங்க, இதுல போட்டுக்கலாம். 0773276 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்க வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இந்த காணியை உங்களுக்கு சுத்தி காட்டியிருக்கிறேன். உண்மையிலேயே காணியில முதலீடு செய்கிறது ஒரு சிறந்த ஒரு தொழில். ஏனென்றா காணியில விலை வந்து எப்பவுமே குறையாது, கூடிக்கொண்டு தான் போகும். நீங்க காணியில தாராளமா முதலீடு செய்யலாம். அதே நேரம் காணி வாங்கணும்னு சொன்னா அதுக்கான ஆவணங்களை நீங்க வந்து சரி பார்த்து அதை வேண்டிக் கொள்ள வேணும். அந்த பிரச்சனை இல்லாத ஆவணங்கள் இருக்கும்னு சொல்லி அது கூட கடமை.
இதோட வந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து மங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.